ஒரு சின்ன புள்ளி விவரத்தை இங்க சொல்ல விரும்புறேன். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படியெல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாரு? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தில் வரும்ல சார், கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்னைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் வேலையே பயிர மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த உதயநிதன. நீங்க எந்த லோகத்துல இருக்கீங்கன்னே தெரியல. நீங்க டிவி, நீங்க எதிர்கட்சியா இருந்து தப்பு நடந்தா நீங்க தவறு சொல்லலாம், தப்பு நடக்காம தவறு சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க கண்ணாடி நீங்க பாருங்க, அதுல யார் தப்பு பண்ணா தெரியும். டிஎம்கே பண்ண தப்பு அப்பெல்லாம் நீங்க எங்குமே இல்லை. நீங்க துபாயில இருந்துட்டு அங்கிருந்து நீங்க சும்மா ரீல் ஸ்டேட்டஸ் மட்டும் வைப்பீங்க. ஆனா உங்க ஆட்சி தப்பு நடக்கும்போது நீங்க அதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல. இப்போ எங்க ஆட்சியில வந்து தப்பு சின்ன தப்பு நடந்தது. அதுவும் என்னன்னா, அந்த கொஞ்சம் அந்த பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதை வந்து விஜய் சிங்கப்பெண் அது பண்ணி வச்சு இப்போ போலீஸ் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வச்சு சரி பண்ணியிருக்காரு. இனிமேல் பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் வராது, சரிங்களா? ஆனா உங்க ஆட்சி நடக்கும்போது ஃபுல்லாமே தப்பா நடந்தது. அதை பத்தி நீங்க வாயை திறக்கல. ஆனா நீங்க அதை பத்தி பேசலாமா? நீங்க முதல்ல வாயை திறங்க.